எளிமையான உணவு எது? எல்லாருக்குமான உணவு தான் எளிமையான உணவு. எளிமையானவர்களின் உணவு எது? இப்போ நான் எளிமையானவங்கன்னு சொல்லிப்பாங்க. அப்படின்னா அவங்க எந்த உணவு சாப்பிடணும்? எளிமையானவங்கன்னா எதை வச்சு நீங்கள் எளிமையானவர்னு சொல்கிறீங்க? எளிமையான ஆடைகளை அணிகிறதுனால சிலர் பார்த்தீங்கன்னா எளிமையான ஆடைகளை அணிவாங்க, அதனால தன்னை எளிமையானவராக சொல்லிக்கொள்வார். ஏன்னா சிம்பிளாக இருப்பாங்க, எனக்கு எளிமை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் எளிமையானவர்கள் உண்ணக்கூடிய உணவு எது? எளிமையானவர்களின் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? எல்லாராலையும் இந்த உலகத்தில் எல்லாராலையும் வாழ முடிகிற ஒரு வாழ்க்கை. எல்லாராலையும் ஆடம்பரமாக வாழ முடியாதுல்ல, பங்களாக்களில் வாழ முடியாது. அப்போ எல்லாரும் எப்படிப்பட்ட வாழ்க்கையில் வாழ முடியும்? எல்லாராலையும் இந்த உலகத்தில் குடிசையிலையும் வாழ முடியாது. அப்போ குடிசையும் எளிமையானவர்களின் வாழ்க்கையாக நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த உலகத்தில். தற்போது வாழ்கிற இயந்திர அறிவுகளில் எல்லாரும் குடிசையில் ஈஸியாக வாழ முடியும், ஆனால் அது எல்லாருக்குமான வாழ்க்கையாக இந்த உலகத்தில் கிடையாது. காங்கிரீட் கட்டடம், பாதுகாப்பான கட்டிடம், அதுக்காக பங்களாக்கள்லையும் வாழ முடியாது, குடிசையிலையும் வாழ முடியாது. அப்போது ஒரு சின்னதாக ஒரு காங்கிரீட் கட்டடம், ஒருவருக்கு தேவையான அறைன்னா ஒரு 10 அடி அகலம் 10 அடி நீட்டம், இதான் ஒருவருக்கு தேவையான அறை. அப்புறமா ஒரு சின்னதாக ஒரு கழிவறை, சின்னதாக ஒரு குளியலறை, சின்னதாக ஒரு சமையலறை, இதுதான் ஒருவருக்கு தேவையான இது எல்லாத்துக்குமே இந்த உலகத்துக்கு கொடுக்கணும். உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே இதை பெற முடியும், இது சாத்தியம். ஆனால் நீங்கள் குடிசையில் வாழ்கிறது அது சாத்தியனாலும் அது தேவையில்லை. அது ரொம்ப ஈஸியாக சாத்தியம்தான், ஆனால் அது தேவையில்லை, ஏன்னா அது பாதுகாப்பு இல்லை இந்த உலகத்தில். அதே நேரத்தில் இந்த இயந்திர அறிவியலும் செயலிழக்குது, நம்ம இயற்கையோடு இணைஞ்சு வாழ போகிறோம் 2040 அப்புறம். அப்போ நம்ம குடிசையை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா அது எல்லாருக்குமான வாழ்க்கையாக அங்கே அது இருக்கும். ஏன்னா அப்போ அங்கே 2040 அப்புறம் இந்த இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் எதுவுமே நம்ம மக்களுக்கு கிடைக்காது. அதனால் அப்போ நமக்கு வேறு வழியெல்லாம் நம்ம குடிசையை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும், குடிசையில் வாழ்ந்து தான் ஆக வேண்டும். அப்போ ஆனால் இப்போ நம்மக்கிட்ட அறிவியல் தொழில்நுட்பம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தில் எளிமையானவர்களின் இருப்பிடம் எது? எல்லோருக்குமான, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் எல்லோராலையும் பெற முடிகிற ஒரு இருப்பிடம் தான் எல்லோருக்குமான இருப்பிடமாக இருக்க முடியும். அப்போ எல்லோருக்குமான இருப்பிடம்ங்கிறது ஒரு பெரிய பங்களாக்களை எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாது. ஏன்னா பங்களாக்களெல்லாம் நிர்வகிக்கணும்னா வேலையாட்களை போடணும், வேலையாட்களெல்லாம் போடணும், பெரிய கஷ்டம் அது. இப்போ வேலையாட்கள் போட்டால் வேலை செய்கிறவங்களுக்கும் அப்போ பங்களாக்களை கொடுக்கணும்ல. எல்லோருக்குமான ஒரு வீட்டை தான் நான் சொல்கிறேன். அப்போ வேலை செய்கிறவங்களுக்கும் பெரிய பங்களாக்களை கொடுக்கணும். வேலை செய்கிறவங்க பெரிய பங்களாக்களில் இருந்து அவங்க ஏன் அந்த வேலை செய்ய வராங்க? வறுமையின் காரணமாக. அப்போ யாரையுமே பங்களாக்கள்லையும் வசிக்க விடக்கூடாது, குடிசையிலையும் வசிக்க விடக்கூடாது. எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிற மாதிரி அவங்கவுங்க இருப்பிடத்தை அவங்கவுங்களே தூய்மை செய்யணும். எல்லோருக்கும் இப்போ நீங்கள் வேலையாட்களை போடுறீங்க, எல்லோருக்கும் வேலையாட்களை போட முடியுமா? அப்போ அது எல்லோருக்குமான வாழ்க்கை கிடையாது. இப்போ பங்களாக்களில் வாழ்கிறாங்கள, அவங்க வீட்டில் வேலை செய்கிறதுக்கு 4-5 வேலைக்காரங்க 10 வேலைக்காரங்க கூட வச்சுருப்பாங்க. அதை எல்லாத்துக்கும் கொடுக்க முடியுமா? அப்போ அது எல்லோருக்குமான வாழ்க்கை கிடையாது. ஆடம்பர வாழ்க்கை என்பது எல்லோருக்குமான வாழ்க்கை கிடையாது. எல்லோருக்குமான வாழ்க்கை எதுவாக இருக்க முடியும்? அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்யுங்க. அப்போ இந்த திட்டங்கிறது நல்லா இருக்குது, இது எல்லோருக்குமான வாழ்க்கையாக நாம் கொடுக்க முடியும். அவங்கவுங்க வேலையை உன் துணியை நீ துவச்சிக்கப்பா, உன் இருப்பிடத்தை நீ தூய்மை செஞ்சிக்கோ அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ இதை எல்லோருக்குமான வாழ்க்கையாக நம்ம கொடுத்துடலாம். உன்னுடைய உணவை நீயே சமைச்சிக்கோ, இது நல்லா இருக்கே, இது எல்லோராலையும் பின்பற்றக்கூடியதாக இருக்கே. பணக்காரங்களும் பின்பற்றலாம், கோடீஸ்வரங்களும் பின்பற்றலாம், ஏழைகளும் பின்பற்றலாம், எல்லாரும் பின்பற்றலாம். அப்போ இதுதான் எல்லோருக்குமான ஒரு வாழ்க்கை முறை. அவங்கவுங்க வேலையை அவங்களே செய்யணும், வீடு சின்னதாக இருக்கணும். அதுபோல் எல்லோருக்குமான உணவு எது அப்படின்னா, எல்லாரையும் இந்த உலகத்தில் எல்லாரும் சைனாக்காரங்க போல் பள்ளி தவளையெல்லாம் சாப்பிட முடியுமா? தேள் பூரானெல்லாம் சாப்பிட முடியுமா? அதுவும் பச்சையாக வர சாப்பிட்றாங்க, மண்புழு இதெல்லாம் சாப்பிட்றாங்க. புழு, பட்டு பூச்சி புழு, ஒன்றுத்தையும் கரப்பாம்பூச்சி பிரெட்டுக்கு அடியில் வச்சு கரப்பாம்பூச்சியெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன ஒரு டேஸ்ட்டு! அப்போ அது எல்லோருக்குமான உணவு கிடையாது, அருவருப்பானது. அதெல்லாம் ஏற்றுக்கவே மாட்டாங்க, பெரும்பாலான மக்கள் ஏற்றுக்கவே மாட்டாங்க. அவங்க அதை தான் சொல்கிறாங்க, அவங்க நம்மக்கிட்ட திணிக்கிறாங்க, இதை நீ உங்களால் சாப்பிட முடியும் பாருங்கள் நாங்கள் சாப்பிட்றோன்னு அவங்க சாப்பிட்டு காட்டு நம்மளை சாப்பிட வைக்க பார்க்குறாங்க. ஆனால் அதில் மக்கள் ஓரளவுக்கு அவங்களையும் பார்க்கலாமே, ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் தான் போக முடியும், எல்லாத்தையும் பண்ண முடியாது. அப்போ அது எல்லோருக்குமானதாக என்றைக்குமே இருக்காது, எல்லோருக்குமான உணவாக என்றைக்குமே இருக்குது. ஏன்னா மனிதர்கள் அனைவரும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ஒன்று தான். மனித இனம் அது அனைவருமே ஒன்று தான். சீனாக்காரங்க, ரஷ்யாக்காரங்க, எல்லா நாட்டு, இந்தியாக்காரங்க, தமிழ்நாடு எல்லாருமே மனிதர்கள் தான், ஒரே இனத்தை சார்ந்தவர்கள். அப்படின்னா அவர்கள் ஒரே உணவை தான் சாப்பிட வேண்டும், ஒரே மாதிரியான உணவை தான் சாப்பிட வேண்டும். இப்போ மாடு பாருங்கள், உலகத்துக்கு எந்த மாடும் புல்லை தான் திங்குது. ஐரோப்பாவில் வளர்க்குற மாடு மாமிசம் சாப்பிட்றதில்ல. தமிழ்நாட்டில் இருக்கிற மாடும் சரி, ஆப்பிரிக்கா மாடும் சரி, ஐரோப்பா மாடும் சரி, அது புல்லை தான் திங்குது. அப்போ சிங்கம் எல்லா நாட்டிலையும் சிங்கம் மாமிசத்தை தான் சாப்பிடுது. அதுபோல் மனிதர்கள் எல்லா நாட்டிலையும் ஒரே மாதிரியான உணவை தான் சாப்பிடணும். அப்போ தான் அந்த உணவு ஒற்றுமை தான் மனித ஒற்றுமை. உணவில் ஒற்றுமை இருக்கணும், அப்போ தான் மனிதர்கள் ஒற்றுமையாக இருக்க முடியும். உணவு வேற்றுமை தான் மனித வேற்றுமை காரணமாக இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம பிராமணர்கள் எடுத்துக்கோங்க, அவங்க பார்த்தீங்கன்னா சைவ சாப்பாடு சாப்பிடுவாங்க.
சைவ சாப்பாடு, தயிர் சாதம் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, காய்கறிகள் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு பழங்களை, மாமிசம் சாப்பிட மாட்டாங்க, மீன் சாப்பிட மாட்டாங்க. அப்போ பிராமணர்கள் அல்லாத பிற சாதியினர்கள் வேறு உணவுகளை சாப்பிடுவாங்க, மாமிசம் சாப்பிடுவாங்க, மீன் சாப்பிடுவாங்க. பாருங்க, ரெண்டு பேர்த்துக்குமே ஒத்துமை இல்லை பாருங்கள், பிரிஞ்சிருக்காங்க பாருங்கள். உணவில் தான் அவங்க தன்னைத்தானே உணவு வேற்றுமை தான் அவர்களது வேற்றுமைக்கு காரணமாக இருக்குது. அப்போ எல்லாருமே ஒருவேளை பிராமணர்கள் அந்த உணவை விட்டுட்டு மாமிசம் சாப்பிட ஆரம்பிக்கும் போது பிராமணர்களும் இவங்களும் பிற சாதியினரும் ஒன்றாயிடுறாங்க. அல்லது மாமிசம் சாப்பிடாத இந்த பிற சாதியினர் இருக்காங்களோ அவங்க பிராமணர்களோடு ஒன்றாயிடுவாங்க. அந்த உணவு ஒற்றுமை தான் மனித ஒற்றுமைக்கு காரணமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் அனைவரும் ஒன்றுபட வேண்டுமென்றால் அதற்கு உணவு ஒற்றுமை, ஒரே மாதிரியான உணவை பின்பற்ற வேண்டும். அப்போ தான் அந்த உலகத்தில் இருக்கிற அனைவரும் நாம் அனைவரும் ஒன்று அப்படிங்கிற உணர்வு வரும். நீங்கள் போயிட்டு இப்போ தவளையெல்லாம் சாப்பிட மாட்டீங்க, பூரான் சாப்பிட மாட்டீங்க, தேள் சாப்பிட மாட்டீங்க தமிழ்நாட்டுக்காரங்க. போய் சைனாக்காரங்கிட்ட போய் நீ நானும் ஒன்றுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அங்கே இருக்கிற ஒரு பொண்ணு பூரானை திங்கிற தவளையும் பல்லியும் திங்கிற அந்த சைனாக்கார பொண்ணை போய் நீ கல்யாணம் பண்ண முடியுமா? பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்குப்பா. ஒரு தமிழ்நாட்டுக்காரன் போய் கல்யாணம் பண்ணுவானா? அவன் மாட்டுக்கறி ஆட்டுக்கறி சாப்பிடுவான். ஆனால் கரப்பாம்பூச்சியையும் தேளையும் பல்லியும் சாப்பிட்ற ஒரு சைனா பொண்ணை போய் இவன் கல்யாணம் பண்ணுவானா? அல்லது இங்கே இருக்கிற ஒரு பொண்ணு, இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு, அவள் நான்வெஜ் சாப்பிடுவா, மாட்டுக்கறி ஆட்டுக்கறி சாப்பிடுவா. ஆனால் தேளையும் பூரானையும் கரப்பாம்பூச்சியும் பல்லியையும் சாப்பிட்ற ஒரு சீனா வாலிபனை போய் இவ கல்யாணம் பண்ணுவாளா? பண்ண மாட்டா. ஏன்னா உணவு தான் இவர்களுக்கிடையே அவனை நெருங்க விடாது. ஐயோ அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு விலகிடுவாங்க. அதனால் அதே நேரத்தில் இங்கே இருக்கிறவங்க உணவு முறையை பின்பற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே இருக்கிறவங்க மாதிரி தான் அவங்களும் சாப்பிட்றாங்க சைனாக்காரங்களும். அப்படின்னா சேர்ந்து லவ் பண்ணுறதுல ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அதனால் உணவு ஒற்றுமை தான் மனிதர்கள் ஒன்றுபடுவதற்கு காரணம். உணவில் வேற்றுமை இருக்கிறனால தான் மனிதர்கள் வேறுபட்டு நிற்கிறார்கள். அப்படி இருக்கும்போது சரி, எது மனிதர்களின் உணவு, எது எல்லோருக்குமான உணவு, எல்லோராலையும் எதை பின்பற்ற முடியும், எதை சாப்பிட முடியும், எல்லாராலும் எளிதாக எதை பின்பற்ற முடியும். நீ ஒன்று அறிவுரை திணிக்கிறது இதையும் சாப்பிடலாம் அப்படின்னு யாருக்கும் நீங்கள் மோட்டிவேஷன் கொடுக்க தேவையில்ல, ஊக்கம் கொடுக்க தேவையில்ல, தைரியம் கொடுக்க தேவையில்ல. இயல்பாகவே எளிதாக சாப்பிட முடிகிற உணவு எது? காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைத்தலைகள். இதை மட்டும்தான் மனிதர்களால் எல்லாராலையும் எளிதாக சாப்பிட முடியும். நீங்கள் ஆட்டுக்கறி கூட எல்லாராலையும் சாப்பிட முடியாது, மாட்டுக்கறி எல்லாராலையும் சாப்பிட முடியாது. ஏன்னா ஒரு ஆடுங்கிறது சாதாரண உணவு கிடையாதுங்க, அதை கொல்லணும். யாரோ ஒருத்தர் கொன்று தராங்க, நீங்கள் கிலோ கணக்கில் வாங்கி சமைக்கிறீங்க. நீங்களே கொல்வதாக இருந்தால் உங்களால் கொல்ல முடியுமா? அப்போ அது கொல்ல முடியாதுல்ல. அப்போ அது உங்களுடைய உணவு கிடையாது, அது எல்லோருக்குமான உணவு கிடையாது. எல்லாராலையும் ஒரு ஆட்டை கொல்ல முடியுமா? எப்போவும் நமக்கு யாரோ ஒரு கசாப்பு கடைக்காரங்க நமக்கு மாட்டை கொன்று கறியை எடுத்து தருவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ எல்லாராலையும் உங்களால் ஒரு கோழியை கொல்ல முடியுமா? உலகத்தில் இருக்கிற எல்லாரும் கோழிக்கறி சாப்பிட்றாங்க. கோழிக்கறி சாப்பிட்ற எல்லாராலையும் ஒரு கோழியை கொல்ல முடியுமா? கொல்ல முடியாத போது அப்போ அது கடினமான உணவு தானே, அது ஒரு கடினமான உணவு தானே. அப்போ எல்லோருக்குமான அது உணவாக அதை நம்ம சொல்ல முடியாது. அப்போ எல்லாராலையும் ஒரு காய்கறியை சாப்பிட முடியும், பழங்களை சாப்பிட முடியும், இலைத்தலைகளை சாப்பிட முடியும். இதில் எந்தவித தடையும் கிடையாது, தயக்கமும் இல்லை, சிரமமும் கிடையாது, கஷ்டமும் கிடையாது. அப்போ அது எல்லோருக்குமான உணவாக இருக்கிறது. எது? காய்கறிகள், பழங்கள், கீரைகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான் இருக்குல்ல, அது எல்லோருக்குமான உணவு. சரி, நெல் கோதுமைங்கிறது எவ்வளோ சிரமமான விஷயம், அதுக்கு எவ்வளோ தண்ணி பாய்ச்சணும். இன்றைக்கி பம்பு செட்டுலாம் இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் தண்ணி பாய்ச்சுறீங்க, ஈஸியாக தண்ணி பாய்ச்சுறீங்க. சரி, பம்பு செட்டே இல்லாத காலங்கள் கடந்த காலங்களில். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் நெல் கிடையாது. எங்கெல்லாம் தண்ணி வசதி அதிகமாக இருந்ததோ அங்கே தான் நெல் வச்சாங்க. தண்ணி வசதி குறைவாக இருக்கிற பல நாடுகளில் நெல் ஏன் விளைவிக்கப்படவில்லை, அரிசி ஏன் சாப்பிடவில்லை? ஏன்னா தண்ணி பாய்ச்சல், அதை வளர்க்குறது கஷ்டம். வளர்க்குறதுக்கு அது நிறைய தண்ணி நிரம்பி இருக்கணும் அந்த நெல் வயலில். அதனால் எங்கெல்லாம் தண்ணி வசதி இருக்குது, காவிரி நீர் பாசன பகுதி தஞ்சாவூர், அங்கே தான் இந்த அரிசியை சாப்பிட்ருக்காங்க கடந்த காலங்களில். அப்போ அங்கேயும் தான் நோயோடு இருந்திருப்பாங்க. ஏன்னா அரிசி சாப்பிட்டனால அவங்க நோயோடு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் உடல் உழைப்பெல்லாம் இருக்கிறதுனால ஓரளவுக்கு தப்பிச்சு வந்திருப்பாங்க அந்த காலத்தில். ஆனால் இந்த தண்ணி வசதி இல்லாத பல பகுதிகளில் குறைவான தண்ணீர் தேவைப்படுகிற உணவுகளைத்தான் அவங்க சாப்பிட்டாங்க. சோளம், இந்த மாதிரி கேழ்வரகு, இந்த மாதிரியான உணவுகளை தான் அவங்க சாப்பிட்ருக்காங்க. அதனால் நெல்லையும் நீங்கள் எல்லோருக்குமான உணவுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதை உற்பத்தி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒரு பழத்தை பறித்தோன்னு சாப்பிட்றலாம், எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். இந்த உலகத்தில் சின்ன குழந்தை கூட பறித்தோன்னா ஒரு பழத்தை சாப்பிட்றலாம். ஒரு பழத்தை பறிப்பதும் சாப்பிடுவதும் ஒரு சின்ன குழந்தைக்கு கூட ஈஸி, வயசானவங்களுக்கு ஈஸி. ஒரு 80-90 வயசாகிடுச்சு, உங்களால் நெல் உற்பத்தி பண்ண முடியுமா? ஆனால் ஒரு கொய்யா பழத்தை சாப்பிட முடியும், பறித்து சாப்பிட முடியும். ஒரு வெண்டைக்காவை சாப்பிட முடியும். ஒரு 100 வயசானால் கூட ஒரு வெண்டைக்காய் செடியிலேருந்து வெண்டைக்காய் சாப்பிட. எல்லோருக்குமான உணவு எது? எளிதாக பெறக்கூடிய, எல்லா வயதிலும், ஆண்கள் பெண்கள் வேறுபாடு இல்லாமல் எல்லோருக்குமான எல்லா வயதிலும் அதை பெறுவதற்கு எளிதாக இருக்க வேண்டும்.
அதன் மீது தான் மக்கள் நம்பிக்கை, அந்த உணவு தான் மனித உணவாக தங்களுக்கு பயிற்சி கொடுப்பார்கள், தங்களை பழக்கப்படுத்துவார்கள். அப்படிப்பட்ட உணவு எது அப்படின்னா, அதாவது எந்த வகையிலுமே உனக்கு தயக்கம் இருக்கக்கூடாது. ஒரு கோழியை கொல்லுனா பரிதாபம் இருக்குல்ல, ஒரு கோழியை கொல்றது எவ்வளோ கொடூரமான ஒரு அனுபவம். ஒரு வேளை சாப்பாட்டுக்கு ஒரு உயிரை கொல்றோம், அதுக்கு ஒரு வாழ்க்கை தானே அது. ஒரு மீனை கொல்றது, ஒரு மாட்டை கொல்றது, ஆட்டை கொல்றது, அப்போ அது கடினமான உணவு, எல்லாராலையும் அது முடியவே முடியாது. பயிற்சி பெறணும். பயிற்சி பெற்ற கசாப்பு கடைக்காரர்களால் மட்டும்தான் ஒரு மாமிசத்தை சாப்பிடும். அப்போ அது எல்லாருக்குமான உணவு கிடையாது. இப்படி அதுபோல் நெல், அது ரொம்ப கஷ்டம், அது வேறு அதை சாப்பிட்டா நோய் வருது. நெல், அரிசி, கோதுமையெல்லாம் சாப்பிட்டா நோய் வருது. அப்போ அந்த வகையிலையும் அது எல்லோருக்குமான உணவு கிடையாது. அப்போ எல்லோருக்குமான ஆரோக்கியத்தை தரணும், எளிதாக இருக்கணும், அதை சாப்பிட்றது உற்பத்தி பண்ணுறது ஈஸியாக இருக்கணும். உற்பத்தி பண்ணுறதும் கஷ்டமாக இருக்கக்கூடாது, எல்லா வயதினருக்கும் ஈஸியாக இருக்கணும். அதை சாப்பிட்றதுக்கு பரிதாப உணர்ச்சி, பாவம் இதெல்லாம் வரவே கூடாது. கோழியை கொன்னா நமக்கு பாவமாக இருக்கும், ஆட்டை கொன்னா பாவமாக இருக்கும், அது ஒரு வன்முறை, ரத்தம் இதெல்லாம் இருக்குல்ல. அப்போ அது நமக்கு எல்லோருக்குமான உணவாக நம்ம முன்வைக்க முடியாது. அருவருப்பான தவளைகள், பாம்புகள், பல்லிகள் இதெல்லாம் சாப்பிட்றாங்க, அது எல்லோருக்குமான உணவு கிடையாது, அது அருவருப்பான உணவு. அதை நீங்கள் எல்லோருக்குமான உணவாக நமக்கு கொடுக்க முடியாது. எல்லாராலையும் சாப்பிட முடிகிற உலகம் இருக்குல்ல, உலகத்தில் ஆப்பிரிக்காக்காரங்க, சைனாக்காரங்க, மலேசியாக்காரங்க, ஆஸ்திரேலியாக்காரங்க, தமிழ்நாட்டுக்காரங்க, இன்னும் எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உணவு எது? எல்லாராலையும் இன்றைக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, எல்லாருமே சாப்பிட்டு அதாவது மாமிசம்தான் நீங்கள் வேற்றுமையாக இருக்குது தவிர மாமிசம்தான் சாப்பிடாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. தவளை, பாம்பு, பல்லியை சாப்பிடாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் எல்லாருமே இன்றைக்கும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எது தெரியுமா? நான் எது? காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைத்தலைகள், இதை எல்லாருமே இன்றைக்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ எல்லாராலையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு உணவை தான் நான் மனித உணவுன்னு சொல்கிறேன். நீங்கள் சாப்பிடாத ஒரு உணவை போய் நான் சொல்லிவிட்டு இதுதான் மனித உணவுன்னு நான் சொல்லலை. பாம்பு தாங்க மனித உணவு, பாம்பு சாப்பிட்லாம், தவளை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிடாத உணவு நான் உங்களுக்கு சொல்லலை. நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற உணவு தாங்க நான் சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற உணவு தான் மனித உணவுன்னு நான் மனிதர்கள் உண்ண வேண்டிய உணவுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதனால் நிறைய பேர் சாப்பிட தயங்குகிற உணவுகளை நான் மனித உணவுன்னு சொல்லலை. அது மனித உணவே கிடையாது. அப்போ எது மனித உணவுன்னு நாம் இனிமேல் புதுசாக போய் சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. எல்லா காலத்துலேயுமே நான் சொல்லுகிற உணவு இருந்திருக்கு. திணை, சாமையெல்லாம் இடையில வந்தது, அது இப்போ காணாமல் போயிடுச்சு. ஆனால் அப்போவும் இந்த காய்கறிகள், பழங்கள் இருக்குது. அப்புறம் புதிய உணவுலாம் வருது, அரிசி உணவு வருது, அப்போவும் இந்த காய்கறிகள், பழங்கள் இருக்குது. காய்கறி, பழங்கள் எப்போவுமே இருக்குது. அதுதான் நான் மனித உணவுன்னு சொல்கிறேன். மனித உணவுங்கிறது என்றைக்குமே இருக்குது. இந்த சாமை, திணை, கம்பு, கேழ்வரகு, குதிரைவேலி, அரிசி, கோதுமை இது இடையில வந்தது, இடையில வரும், இடையிலே போயிடும். ஆனால் எப்போவுமே நாம் சாப்பிடக்கூடிய உணவு நம்ம கூட இருக்குது. இலைத்தலைகள், காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பருப்புகள், கடலைகள், காளான், இதுதான் மனித உணவு. பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய் இதெல்லாம் மனித உணவு கிடையாது. அது பாலுங்கிறது பசுமாட்டுக்கான உணவு. பாலுங்கிறது தாய்கிட்ட இருந்து மட்டும், தாய்ப்பால் மட்டும் தான் குடிக்கணும். 6 வயசுக்குள்ளே கண்டிப்பாக குடிக்கணும். 6 வயசுக்கு மேலே கூட தாய்கிட்ட இருந்து கூட அதை குடிக்கக்கூடாது. குழந்தையாக இருக்கும்போது குழந்தை பருவத்தில் குடிக்க வேண்டியது தான் பால். அது மாதிரி தேனும் சாப்பிடக்கூடாது. தேனீக்களுக்கான உணவு. தேன் நமக்கு நல்லது தான் செய்யுது, மகரந்த சேர்க்கை அப்படின்னு தேன் நமக்கு நல்லது செய்யுது. தேனையும் இவங்க சாப்பிட்டு என்ன பண்ணுறாங்க? தேன் கூடுகளை அழிக்கிறாங்க. இன்றைக்கி உலகத்தில் 800 கோடி பேருக்கு இன்றைக்கி தேன் பயன்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்படின்னா எவ்வளோ தேன் கூட்டை இவங்க அழிச்சிருப்பாங்கன்னு நினச்சி பாருங்கள். ஒரு தேன் கூடு நம்ம பார்க்குற எந்த இடத்துலையுமே பார்த்தா உடனே அதை எடுத்துடுறது தான். அதனால் அப்படியெல்லாம் பார்க்கும்போது தேன் மனிதர்களுக்கான உணவு கிடையாது. பால் மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய், நெய். ஒரு மீன்கிறது பாவம், அதுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குதுங்க. அதே வேற ஏதோ மீன் பிடிச்சிட்டு போகுது, அதை பற்றி நீ கவலைப்படாத. பறவை பிடிச்சிட்டு போகுது, அது அதோட பிரச்சனை. ஆனால் அதுக்கு நீ பிரச்சனை கொடுக்காத தேவையில்லாமல். அதுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, அது ஒரு 2 வருஷமாக உயிர் வாழ போகுது. அந்த வாழ்க்கை உன் வாழ்க்கை உனக்கு முக்கியம் தானே. அந்த மாதிரி உணர்வுபூர்வமாக பார்க்கும்போது மனிதர்களுக்கான உணவு எதுன்னா, எல்லாராலையும் சாப்பிட முடிகிற ஒரு உணவு எது? எல்லாராலையும் எளிதாக எல்லா வகையிலும், அது அருவருப்பாக இருக்கக்கூடாது, பாவமாக இருக்கக்கூடாது. ஒரு கோழியை கொல்லும்போது நமக்கு பாவமாக இருக்கலாம், அந்த மாதிரி பாவத்தை உண்டு பண்ணக்கூடாது. சாப்பிடுவதற்கு எளிதாக இருக்கணும். பழங்கள் கூட ஒரு தாவரம் தான், அது கூட வலிக்கணும், அது நமக்கு தெரியறதில்ல, அது தேவையில்லை. நம்மளும் இயற்கை விதிமுறைக்கு பற்றி நம்ம ஏதோ ஒன்று கட்டுப்படுத்த ஆகணும். அதனால் எல்லோருக்குமான உணவு தான் எளிமையானவர்களின் உணவு. நீங்கள் எளிமையானவர்னு சொல்கிறீங்களா, அப்போ உங்கள் உணவுங்கிறது எல்லோராலையும் சாப்பிட முடிகிற ஒரு உணவு தான் எல்லோருக்குமான உணவு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள்.